சுட்டாங்க மக்களே, முடிச்சுட்டாங்க. சே, இந்த ஒரு விஷயம் தான் அந்த வீட்டில் நடக்கவே கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது. கண்டிப்பா இந்த விஷயம் நடந்துச்சுன்னா முத்துக்குமரனுக்கும் முத்துக்குமார் ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப பாதிப்பா இருக்கும், மனதோட ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த விஷயம் நடந்துடவே கூட நினைச்சு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். பட் கடைசியில் பார்த்தா அந்த விஷயம் நடந்துட்டு ப்ரோ. இந்த விஷயத்தை எப்படி முத்துக்குமரன் ஏத்துக்க போறான், முத்துக்குமரோட ஃபேன்ஸ் வெளியே இருந்த மக்கள் இதை எப்படி ஏத்துக்க போறாங்க எனக்கு சுத்தமா தெரியல. இருந்தாலும் மனசை லைட்டா திடப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்கும். மனசை திடப்படுத்திட்டு நம்ம சாச்சன் அவர்களுக்கு நன்றி போடுறதுக்கு ரெடியா இருங்க. சரியா? என்ன ஆச்சுன்னு கேட்டா, நேத்து நைட் ஒரு சீன் நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்க. நம்ம விஜய், விஷால், சாச்சனா, அப்புறம் அவங்க பேர் என்ன, தர்ஷிகா, அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு மிட் நைட் ஒரு 3 மணி வரைக்கும் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய டாபிக் வந்துச்சு. விஷால் அவர்கள் தன்னை தானே வந்து பெரிய ஷாருக் கான் நினைப்புல அப்படி பேசினாப்ல. அது என்னன்னு கடைசியில் சொல்றேன். அவன் ஒரு காமெடி பீஸ், அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருந்தாப்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது விஷால் வந்து இந்த வீட்டில் வந்து சும்மா கம்பேரிசன் வச்சுட்டு இருந்தான். அவங்க எப்படி இவங்க எப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தான். அந்த இடத்துல டக்குன்னு முத்துக்குமரனை கை காட்டி பேசும்போது சாச்சனா வந்து முத்துக்குமரனை பத்தி ஒன்று சொன்னாங்க ப்ரோ. எனக்கு மனதளவில் பாதிச்சிட்டோம் ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னா, முத்துக்குமரன் இப்போ டவுன் ஆயிட்டான். முத்துக்குமரனா நீயான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு வந்துச்சு. ஆனால் சடனாக பார்த்தா முத்துக்குமரன் ரொம்ப டவுன் ஆயிட்டான். வேஸ்ட், நீ தானா பெஸ்ட், நீ செம்மையா, நீ வேற லெவல். நான் முத்துக்குமரன்லாம் வேஸ்ட் ஆயிட்டான், ஒரு மாதிரி டம்மி ஆயிட்டானான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒழிச்சிட்டு ப்ரோ. சார் என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணன் முத்துக்குமரன் அப்படி முதுகில குத்திரியாமா, நீ வெக்கம் கட்ட பயவில்ல, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அனவர்த்தமா இருந்து. பட் இருந்தாலும் அதான அவங்களோட கேரக்டர். அதனால யாரோட கேரக்டர் நம்ம தப்பா பேசக்கூடாது ப்ரோ. எல்லார் கேரக்டர் என்னமோ அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் என்ன, சில்லறத்தனமா இப்படி ஒருத்தங்கிட்ட அண்ணன் என்னன்னு பழகி அவன் ஓட்டு அப்படி பிச்சை எடுத்து வாங்கி அவன் நாமினேஷன் வந்துட்டா அவன்கிட்ட இருந்து தாவி இன்னொருத்தன் போய் நீ தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கதான் அவங்களோட கேரக்டர். ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக பிடிச்சிருக்க அண்ணன் யாருன்னா விஜய் விஷால். முன்னாடி இருந்தே அந்த அண்ணன் இருந்தாப்ல, ஆனால் அண்ணன் நாமினேஷன்ல இருந்தாப்ல. அதனால அண்ணன் கிட்ட போய் ஒட்ட முடியல. இப்போ அண்ணன் நாமினேஷன்ல இல்ல, அதனால அண்ணன் கிட்ட போய் ஒட்டியாச்சு. இவங்க சொல்றாங்க என்னன்னா, முத்துக்குமரனுக்கு நான் ஃபீலிங்ஸ் கொடுக்குறேன், எவ்வளவு ஃபீலிங்ஸ் கொடுக்குறேன் தெரியுமா, ஆனா திரும்ப ஃபீலிங்ஸ் கொடுக்க மாட்டேங்க. நான் சொல்றேன், நம்ம வந்து டாஸ்க்ல சண்டை போட்டுக்கலாம், முத்து டாஸ்க்ல நம்ம அடிச்சுக்கலாம், மத்தபடி நான் உனக்கு கொடுக்குற ஃபீலிங்ஸை எடுத்துக்கோ. எனக்கு நீ திரும்பி ஃபீலிங்ஸ் கொடுனா அவன் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கானா, அப்ப நான் மட்டும் எதுக்கு நான் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு பேசுறாங்க. இருந்தாலும் முத்து நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது முத்து. இருந்தாலும் அவங்க ஃபீலிங்ஸ் நீங்க இப்படி கொடுக்காம விட்டுருக்க கூடாது. நீங்க ஏன்னா அந்த பொண்ணு சேடா இருந்தா சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, அந்த பொண்ணு சேடா இருந்தா வாமான்னு சொல்லி கூட்டு போய் பேசுறீங்க. இப்படி ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்க கூடாது. ஏன் கொடுத்தீங்க? இந்த மாதிரி சில்லறைகளை உங்க ஃபீலிங்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அந்த சில்லறை நேத்து பேசுது, நான் ஃபீலிங்ஸ் கொடுத்தேன், அவர் திரும்ப கொடுக்கல, அப்ப நான் என்ன புண்ணாக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்கணும், அதனால நான் கொடுக்க போறது இல்லைங்கிறாங்க. தெய்வமே நீ கொடுக்கவே வேணாம், தெய்வமே நீ கொடுக்கவே வேணாம். அப்படியே தள்ளி போய் ஓரத்தில் உட்கார்ந்தாலே முத்துக்குமரன் அவன் பாட்டு கப் எடுத்துட்டு போயிருவான். நீ அவங்க கப் வாங்கிட்டு போகும்போது சைட்ல ஃப்ளோர்ல நின்று கை தட்டுறதுக்கு தயாரா இருக்கலாம். ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிக்கவா இல்ல இந்த பொண்ணு நினைச்சு அளவானே தெரியல. ஏன்னா இவங்க ஃபீலிங்ஸ் கொடுத்தாங்களாம், அந்த ஃபீலிங்ஸ் அங்க இருந்து இங்க வரலையா. அதனால இப்ப விஜய் விஷால் நான் பெஸ்டா, நீ தான் மாசுனா, அவனுக்கு நான் ஃபீலிங்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்தா திருப்பி நமக்கு ஃபீலிங்ஸ் கிடைக்கணும் நானே சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாப்ல. இதுல ஒரு பையனை சொல்லி ஆகணும், ஃபீலிங்ஸ் அவன் கொடுக்கல. எத்தனை இடத்துல இந்த பொண்ணு சேடா இருக்கும்போது அவன் போய் நின்றுக்கான் தெரியுமா. நேத்து கூட நாமினேஷன்ல அந்த பொண்ணு வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சேடா உட்கார்ந்துருந்தா, ஒரு மாதிரி வேன் உட்கார்ந்துருந்தா. ஓகேவா? அப்படி உட்கார்ந்துருக்குமா இவன் தான் போயிட்டு தோசையோ ஏதோ சம்திங் சாப்பிட்டுட்டு இருந்தான், சாப்பிடல சரியா. இவன் தான் குழம்பை ஊத்தி பெனஞ்சு இருந்தான்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தான். இது ஃபீலிங்ஸா? இல்ல இந்த மாதிரி ஒருத்தன் கூட நல்ல அண்ணன் சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு இதுல பழகிட்டு அதே அண்ணன் இன்னொருத்தன் வந்து கேவலமா பேசுறது பேர் ஃபீலிங்ஸா? உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த ஃபீலிங்ஸ் விளையாண்டு அவனுக்கான ஓட்டுகளை பிறக்கிறது, அதாவது பிச்சை எடுக்கிறது. அந்த பிச்சை எடுக்கிறது தான் உனக்கான ஃபீலிங்ஸ். நீ அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இங்க வந்து பெரிய ஃபீலிங்ஸ் கொடுத்த மாதிரியும், பெரிய பல வருஷங்களா காதல் அள்ளி தட்டின மாதிரியும், இந்த காதல் ரிட்டர்ன் கிடைக்காத மாதிரியும், காதலுக்கு இயங்கின மாதிரியும், எதுக்கு எங்களுக்கு தெரியாதா, நீ எப்படி உருட்டு எங்களுக்கு தெரியாதா? இல்ல ஒரு உருட்டை போட்டாச்சு. இதுல நீ தான் நான் பெஸ்ட். இப்போ எதுக்கு அண்ணன் பெஸ்ட்னா, போன வாரம் வரத்துக்கு எதுக்கு முத்து பெஸ்ட் தெரியுமா? போன வாரம் வரத்துக்கு முத்து நாமினேஷன்ல இல்ல. போன வாரம் முத்து நாமினேஷன் இல்லை, ஆனால் முத்துக்கிட்ட போயிட்டு அண்ணான்னு சொல்லி முதுகுல நல்லா வேதாள மாதிரி தொங்கிட்டு இருந்தா அண்ணனுக்காண்டி ஓட்டுக்கள் நமக்கு வரும், அண்ணன் ஓட்டுக்கள் எப்படி நமக்கு வந்துடும், அதை பறக்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அண்ணன் முதுகுல தொங்கினாப்ல. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நாமினேஷன் இருக்காப்ல. அப்போ அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அண்ணனுக்கு தான் ஓட்டுகள் அள்ளி போடுவாங்க. ஸோ அதை தவிர்க்க முடியாது. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணனை மாத்திட்டாங்க. எப்படி நண்பர்களே, அண்ணனை மாத்தியாச்சு. இவங்க வீகன்ல இருந்து நான்வெஜ்ஜுக்கு மாறின ஒரு ஆளு. இதெல்லாம் மாத்திரம் உங்களுக்கு ஒரு மேட்ராங்க. வீகனுக்கே அழகா ஒரு டைலாக், எனக்கு பசிக்கும்ல மட்டன் பார்த்தா நாக்கு சுறுசுறுங்குதுன்னு அதே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதை சாப்பிட மாட்டாங்களா? நச்சுன்னு ஒரு சாப்பாடு பட்டாச்சு. இப்ப நீதான் அண்ணனா, நீதான் என் பாச மலர் அப்படின்னு கை அடிக்கிறாங்க. அதாவது கை இது பண்றாங்க. ஐயோ அம்மா என்னம்மா இது நாடகம் வேற மாதிரி இருக்கம்மா அப்படின்னு. அங்கிருந்து விஷாலும் இதாண்டி சொல்லும், இதாண்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறாப்ல. என்னம்மா வேணும் உனக்கு, என்ன சொல்ல வேணும் உனக்கு? இப்போ அண்ணன் சொன்னதா, டேய் பைத்துக்கார், இன்னும் 10 நிமிஷத்துல அவ ஒன்னை தாண்டி போயிட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிருவா. நீ நாமினேஷன் அடுத்த வாரம் வாயன், ஒன்னை தாண்டி அடுத்த ஆள்கிட்ட போய் உட்காந்துருப்பா. மேபி ரஞ்சித் எனக்கா நாமினேஷன் நினைச்சுக்கோங்களேன், ரஞ்சித் பக்கத்துல போய் உட்காந்துருவா. சார் நீங்க தான் சார் எனக்கு எல்லாமே, என் அப்பா மாதிரி,
என் அம்மா மாதிரி, என் அண்ணன் மாதிரி, என் தங்கச்சி மாதிரி எல்லாமே நீங்கள் தான் சார், அவங்கெல்லாம் ஃபேக்கு சார்னு சொன்னாலும் சொல்லுவான். அந்த லெவலுக்கு இந்த வீட்டில் எப்படிலாம் சர்வே ஆக முடியுமோ அந்த மாதிரி கேவலமாக சர்வே ஆகிட்டு இருக்கு இந்த பொண்ணு. நல்லதுமா, தயவுசெய்து முத்துக்குமரனை விட்டு தள்ளி போயிட்டேன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். மக்கள் வெளியே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக இப்போவே மக்கள் கொஞ்சம் ஆனந்தப்பட்டிருப்பாங்க. பட் இதில் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, இப்படி பேசிட்டே இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒன்று சொல்கிறாப்புல, அது எதுக்கு சொன்னார் ஏன் சொன்னாரெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி வேற யார் மேலே பொறாமையில சொல்கிறாருன்னு தெரியல. பட் எங்கள் அண்ணன் ஒரு டைலாக் சொல்கிறாப்புல என்னன்னா, ஏய் நான் வந்து முன்னாடி இருந்தே அப்படி தாண்டி, எனக்கு வந்து நான் இருந்தாலே பொண்ணுங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரி சுற்றி வந்துருவாங்க. நான் செட்டிலே அப்படி தான், செட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து அங்கே செட்டில் ஒரு மாதிரி கலகலன்னு எல்லா பொண்ணுங்களும் என் கூட தான் இருப்பாங்க. நான் ஒரு மாதிரி ஜாலி வைப்படி ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருப்பேன். அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு ராசி அது அதில் ஒரு கம்பேரிசன் வேற பண்ணாம ஒரு ஷாருக் கான் கூட. எனக்கு அதை பார்த்துன்னு இவன் யாரா ஏன்டா இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. தலைவர் ஷாருக் கான் கூட கம்பேர் பண்ணி இப்படிங்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் செய்றான். எப்பா நீ சத்தம் காட்டாம இருப்பா, அக்குல தூக்காமறாரே, அக்குல போட்டு தூக்கி உயிரை போட்டு வாங்காதரா. உனக்கு தர்சிகாவை கரெக்ட் பண்ணு நினைச்சா நீ என்ன இளவையா சொல்லி கரெக்ட் பண்ணு. நீ ஷாருக் கான் ரேஞ்சில் செட்டில் ஒன்றை சுற்றி பொண்ணுங்க தான் இருக்கும், நீ இருந்தாலே பொண்ணுங்க இருக்கும், இதெல்லாம் சொல்லாதரா. எப்பா பார்க்கும்போது நீ பெரிய மன்மத கோழி குஞ்சு மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஒன்று அப்படி எதுவுமே இல்லை, சத்தியமா சொல்றேன், எதுவுமே இல்லை. நீ உள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆடியன்ஸ் வச்சிருந்திருப்ப. அந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ வந்து ரெடியா இருக்காங்க, செருப்ப சாணி நமக்கிட்டு விஷால் அன்னைக்கு வரானா இன்னைக்கு வந்துருவாரா அப்படின்னு சொல்லி மக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுவே தெரியாம இவரு தனக்கு தானே ஷாருக் கான் ரேஞ்சில் அப்படின்னு இருக்காப்ல. யாரு ப்ரோ இந்த கோமாளி? எனக்கு ஒன்றும் விளங்கல. இதில் ஒன்று தான் ப்ரோ, தயவு செய்து சாச்சன் அவர்கள் இதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போகாமல் இருந்தால் ரொம்ப பெருமையாக இருக்கும். இல்லை சாச்சன் அவர்கள் பற்றி நான் இன்னொன்று கருத்து சொல்லி ஆகணும். நான் ஒரு 2 வாரங்களாக அவங்களை கொஞ்சம் நோட் பண்ணேன். 2 வாரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே யார் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, யார் யாருக்கான மேனர்ஸ் வந்து வெளியே மக்கள் மத்தியில் கைத்தடல் வர்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. எப்படி அதெல்லாம் பயங்கரமாக காப்பி அடிக்கிறாங்க. நான் ஒரு போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த பொண்ணு முத்து மாதிரி பேச ட்ரை பண்ணுது. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சா அந்த பாயிண்ட்ல போயிட்டு நான் இப்படி தான் அனலைஸ் பண்ணேன், நான் இப்படி தான் யோசிச்சேன், இந்த கேம் இப்படி தான் போகும், இந்த கேம் இங்க தான் போய் நிக்கும்னு சொல்லிட்டு முத்து மாதிரி அனலைஸ் பண்ணி பேசுறா. ஏதோ முத்துக்கான இதை காப்பி பண்ற மாதிரி, பட் அது செல்லுபடி ஆகாது. அதாவது ஒரிஜினலுக்கும் ஃபர்ஸ்ட் காப்பிக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் காப்பி கூட கிடையாது, 10th காப்பி சரியா. ஸோ அந்த வகையில் பயங்கர டிஃபரெண்ட் இருக்கும். வாட்டர் செருப்புக்கும் பேட்டா செருப்புக்கும் டிஃபரெண்ட் தெரியாத நமக்கு. ஸோ அந்த வகையில் அந்த பொண்ணு ட்ரை பண்ணுச்சு. இப்போ சடனாக கவனிச்சா சௌந்தர்யாக்கான மேனரிசம் நிறைய அந்த பொண்ணு காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் எனக்கு கவனிக்க முடியுது. வேணும்னு சொல்லி அங்கேயும் கூச்சு ஓடுறது, அப்புறம் யாராவது ஏதாவது பேசிட்டு இருக்கும் ஒரு மாதிரி மூஞ்ச மாத்துறது, ரியாக்ஷன் கொடுக்கறது, அந்த ஆட்டிடியூட் மாத்துறது, ஒரு மாதிரி குதிச்சு ஃபன் பண்றது, ஏதோ ஒன்று. அந்த பொண்ணு கடந்த 2 வாரங்களா சௌந்தர்யாக்கான இதை எடுத்திருக்கா. அது என்னால் பக்காவா நோட் பண்ண முடியுது. நீங்க எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்க தெரியல, நான் ரொம்ப கிளியரா நோட் பண்ணேன். இந்த பொண்ணு அப்படி எடுக்கிறா, ரொம்ப கிளியரா எடுக்கிறா. ஓகேவா? ஆனா ஒரு இடத்துல சீனும் போடுவா. என்ன சீன் போடுவா தெரியுமா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் சம்திங் இதே மாதிரி தான் வீட்டுல ஒன்று அந்த ரூம்ல ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஏதோ பேசுறா, சாச்சன் அதை ஏதோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு சௌந்தர்யாக்கான இது வருதுப்பா, சௌந்தர்யா வைப் வந்துட்டு அப்படிங்கிற. அவன் அந்த இடத்துல முத்து கேட்டான், என்ன சீத்து எனக்கு புரியல, இதுல என்னமா சீ அப்படின்னு கேட்டிருப்பான். அதாவது பரவாயில்லம்மா, சௌந்தர்யா மாதிரி பேசணுன்னே சீயா, சௌந்தர்யா மாதிரி வெக்கமே இல்லாமல் காப்பி பண்ணிட்டு இருக்கேன், அது உனக்கு சீயா தெரில. பட் இருந்தாலும் வெளியே வாங்க, மக்கள் எல்லாரும் சீ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீ இதுவா காக்காப்பி அப்படின்ற மாதிரி. காக்காப்பி எங்கள் தரையில் இருந்துச்சு நண்பர்களே, அதை பார்த்து சொன்னேன் சரியா, வேற எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த பொண்ணு முத்து விட்டு தள்ளி போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் வேணா பாருங்களேன், விஷால்கிட்ட அப்படி பேசிட்டு இங்கே வந்து முத்துக்கிட்ட ஒரு வித்தியாசமாக பேசிட்டு இருக்கோம். முத்துக்கிட்ட அண்ணே அப்படின்னு நல்லா அழுவோம். வேணா பாருங்க, ஆக்டிங்கை போட்டு தள்ளுவா, கண்டிப்பாக அது நடக்கும். அங்கே ஓட்டுகள் வேணும், இங்கே அப்படியே ஒரு குத்திட்டு சும்மா சீன் போட்டுட்டு சுத்த போறா. மொத்தத்தில் இதை மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் எந்த ஒரு சீசனும் நான் பார்த்ததே இல்லை. எல்லா சீசன்லையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஓட்டுகள் அவங்க எடுக்கிற ட்ரை பண்ணுவாங்க. இந்த சீசனை மட்டும் இந்த பொண்ணு இது பெரிய ஸ்ட்ராட்டஜியாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தண்டே போய் அண்ணன் தம்பின்னு பழகிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல, இது 24 லைவ் போயிட்டு இருக்குன்னு. உங்கள் அண்ணன் பக்கத்தில் இருக்கார 10th காப்பி ஷாருக் கான், அவர்கிட்ட சொல்லுங்க டம்மி பீஸ்னு.